அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மீது தாக்கல் நடத்துறது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுடைய நிலைகள் மீது தாக்கல் நடத்தக்கூடிய பதிவுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட அப்டேட் நம்பர் 55. அவங்க ஈரானும் தனது 55வது அலையை வீசியிருந்தாங்க. ஸோ நம்மளும் ஈரானும் இப்போ ஈக்குவல் ஆகிட்டோம். அவர்கள் இஸ்ரேல் மீது அலையை வீசுகிறார்கள். நான் உங்கள் மீது அடுத்த அப்டேட்டை வீசுகிறேன். இன்று மிக முக்கியமான தகவல். நெதன்யாகு அவர்கள் தொடங்கிடலாம். மறுபடியும் ஒரு வீடியோ பதிவை சும்மா போட்டு விட்டார். திரும்பியும் தெரிக்க விட்டுட்ருக்காங்க எக்ஸ் தளத்தில். சரியா, இவர் இப்படி வீடியோவை போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அவர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு மறுபடியும் ஒரு பக்கம் தகவல்கள் ஒரு பக்கம் கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் அந்த பக்கம் நியூயார்க் டைம்ஸ்லேருந்து அமெரிக்கா உளவுத்துறையெல்லாம் முஸ்தபா அவர்கள் மீது அடுத்தடுத்து குண்டுகளை வீசியிருக்காங்க. இது அடுத்து பிரளயத்தை ஏற்படுத்த மாட்டுற மாதிரியே பார்த்துருக்காங்க. எல்லாம் ஈக்குவலாக தாங்கிறாங்க. அவங்க இப்படி அடித்தாங்கன்னா அவங்க இப்படி அடிக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற தகவலையும் தாண்டி ஐரோப்பா நாடுகள் என்ன சொல்கிறாங்க. ஐரோப்பா நாடுகள் 7 நாடுகளுக்கு வெளிப்படையாகவே அழைப்பு கொடுத்துருந்தாங்க அமெரிக்கா. அந்த அழைப்புகளை நிராகரித்திருக்கிறதா அப்படின்னா பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஈரான் எள்ளி நகையாடுகிறது. 3 நாளில் ஏதோ ரெஜிம் சேஞ்சுன்றீங்க. இன்றைக்கி போயிட்டு எல்லா நாடுகள்கிட்டையும் கெஞ்சிட்டு இருக்கீங்க. சீனாக்கெல்லாம் கெஞ்சிருக்கீங்க. சீனா எங்கள் ஆளுப்பா அவர், எங்கள் ஆளுக்கெல்லாம் நீங்கள் கெஞ்சிட்டு இருக்கீங்கன்னா நீ என்ன ஆளாக இருப்பீங்க அப்படின்னு யார் சொல்கிறது? ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்கள் சொல்கிறாங்க. மறுபடியும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானுக்குள்ள தாக்குதல் மலையை தொடங்கி இருக்கிறார்கள். பல அதிரிபதிரியான சம்பவங்கள். லெபனானுக்குள்ள கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. பல சம்பவங்களை பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, உங்களை பொண்ணான கைகளை இப்படி பட்டனில் ஓட்டு போடுற மாதிரி அந்த பெல் பட்டன் இருக்குல்ல, அந்த சப்ஸ்கிரைப்னு ஒன்று இருக்குல்ல, அதையும் கொடுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் பொண்ணான கைகளால் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, பே பண்ணி கூட பார்க்கறனாலும் பார்க்கலாம். அது உங்களோட விருப்பம். ஸோ அன்பான வாக்காளர் பெருமக்களே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஏன்னா இனி தேர்தல் திருவிழாங்க. திரும்புகிற திசையெல்லாம் நம்மளாம் வாக்காளர் பெருமக்கள், நம்மளாம் எஜமானர்கள். இனிமேல் நம்மக்கிட்ட இந்த 1 மாதமாவது அட்லீஸ்ட் நம்மக்கிட்ட அவங்க கெஞ்சி தான் ஆகணும். ஓட்டு போடுப்பா வாப்பான்னு நம்மக்கிட்ட கெஞ்சி தான் ஆகணும். நம்ம 1 மாதம் கெத்து காண்ட வேண்டியதான். அதற்காக நான் சொல்கிறேன் நான். சரி, மிக முக்கியமான பதிவு எக்ஸலத்தில் பாருங்க. உங்களுக்கு டெலகிராமில் கூட போட்டிருந்தேன். மறுபடியும் நெதன்யாகு அவர்கள் அடுத்து ஒரு வீடியோ பதிவு போட்டார். இந்த வீடியோ பதிவு அடுத்தடுத்து இது ஏஐ வீடியோ தான். லாஸ்ட் டைமே கப்பு குடித்தாரு, டீ குறையல, பாக்கெட் ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்ற விமர்சனம் எழுந்தது. அதுக்கப்புறம் சரின்ட்டு இந்த வீடியோ வெளியிட்டார். இதுவுமே இப்போ பெரிய அளவுக்கு விமர்சனத்துக்குள்ளாகப்படுது. ஏஐ வீடியோ தான், அவர் எங்கே இருக்காரா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் அவர் நெதன்யாகு அவர்களுடைய எக்ஸ்தலத்தில் விளையாடிட்டு இருக்காங்க பூந்து. அதாவது இந்த பதில் அறிக்கை கூட கொடுப்பாங்கல்ல, யாரோ ஒரு வீரர் எப்போவுமே அவர்கிட்ட 6 விரல் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு பெஞ்சமின் நெதன்யாகு அந்த ட்வீட் எக்ஸ்தலத்தில் இருந்து, அதாவது அட்மின் யாரோ பூந்து விளையாட்டுருக்காங்க, எங்கே உன் விரலை காட்டு அப்படின்ற மாதிரிலாம் பதில் போட்டிருந்தாங்க. ஆனால் இன்னொரு விஷயம், எல்லாரும் சொல்கிற மாதிரி அவர் இறந்துருந்தா இவ்வளோ கேஷுவலாலாம் இருக்க மாட்டாங்க எக்ஸ்தலத்துக்குள்ளே. நான் அதையும் ஒரு குறிப்பிட்டு சொல்கிறேன். ஏதோ இவங்க பூந்து விளையாடிட்டு இருக்காங்க, மக்கள் அதை திசை திருப்பின மாதிரி பிடிச்சிட்டாங்க. இது அவர் உயிரோடு இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி, ஓகே, அது உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சர்ப்ரைஸ் வரும். என்னையை பொறுத்த வரைக்கும் அங்கே மறு வைத்த நபர்களோ எதுவுமே எந்த ஒரு சின்ன சமிக்கைகளோடு தெரியல, ப்ரோ ஈரானியன்ஸை தவிர. இந்த ப்ரோ ஈரானியன்ஸும் பாகிஸ்தான் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸும் இந்த பக்கம் அங்கே ஈரானில் சார்பாக ஒரு சில அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் தான் தொடர்ந்து அவர் இறந்துட்டாருவாங்க. இதுக்கப்புறம் நெதன்யாகு அவர்களே ஒரிஜினலாக வந்தால் கூட அவர் இல்லை, அவர் ஆவி, அவர் ஆவியாக நிற்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். சரி, இந்த பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா முஸ்தபா அவர்களுக்கு நியூயார்க் டைம்ஸ் இன்னைக்கு ஒரு பகீர் தகவலை கொடுத்துட்டாங்க. அதாவது நியூயார்க் டைம்ஸ் நேரடியாக சொல்லாமல், நீங்கள் எது சொல்கிறது இருந்தாலும் நியூயார்க் டைம்ஸ் நீங்கள் நியூயார்க் போஸ்ட் நீங்கள் நேரடியாக சொல்லியிருக்கலாம். ஆனால் முஸ்தபா அவர்களுக்கு ஏன் ஐதுல் அலி காமேனி அவர்கள் அடுத்த கட்ட அவர் தலைவர் பொறுப்பை கொடுக்கணும்னு ஒரு சின்ன விருப்பம் கூட அவர் கிடையாது. அலி வெர்ஜானி அவர்களை தான் அவர் தீர்மானமாக சொல்லியிருந்தார். அவர் கடைசி வரைக்குமே வாரிசுகள் இந்த பதவிக்கு வரக்கூடாதுல தீர்க்கமாக இருந்தார். காரணம் என்னன்னா, முஸ்தபா ஒரு கேன்றனால மனம் உடைஞ்சு போயிட்டு அவருக்கு இந்த மாதிரியான தலைமை பொறுப்பு கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப சின்னாபின்னம் ஆயிடும். அதனால கேவுக்கு கொடுக்க கூடாத அடிப்படையில் தான் இருந்தாரு. அது எல்லாமே எதிர்த்து இன்னைக்கு எகைன்ஸ்டா நிற்கிறாங்க. அது இல்லாம கொடுக்கப்பட்ட தலைவர் இங்க இருக்கிறாருன்னா இப்ப கிடையாது. அவர் இப்ப மாஸ்கோல இருக்கிறாரு. ஏன்னா உயர்தர ட்ரீட்மெண்ட் வேணுன்றதுனால
அவர் இப்போ மாஸ்கோவுக்கு கொண்டு போயிட்டாங்க, எல்லை பகுதி ஓரமாக போயிட்டு அப்படின்ற மாதிரிலாம் அடுத்து சொல்ல. இன்னைக்கு மாஸ்கோ ஓடி வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் என்னன்னாலும் எழுதுங்க, எங்களையாங்க உள்ளே இருக்கிறீங்க, அவர் மாஸ்கோலாம் கிடையாது, அவர் வந்து அங்கே தான் இருக்காருன்றாங்க. இப்போ வந்து அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் தரப்புலையோ இல்லை அமெரிக்கா தரப்புலையோ என்ன ஃபுல்லாக போட்டுட்ருக்காங்கன்னா, இந்த அட்டைப்பொட்டியை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி. அதுவும் அந்த அமெரிக்க வீரர்கள் வந்து இஸ்ரேலினுடைய வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இந்த முஸ்தபா வந்து அட்டைப்பொட்டி இருக்குல்ல, அதுதான் கீ செயினே வச்சுருக்காங்க, போட்டு மார்க் பண்ணிகிட்டு இருக்காங்க டோட்டலாகவே. உங்களால் வந்து என்ன கார்ட்போர்டு தான் தலைவராகிறாரா, அவர் வந்து சீக்கிரமாக காட்டுங்கப்பா, எங்காலும் வரதா இருக்கட்டும், உங்களால் வந்து சீக்கிரம் என் கண்ணுக்கு காட்டுப்பா, அட்லீஸ்ட் ஒரு ஏஐ வீடியோவாவது இது மாதிரி கொஞ்சம் வெளியிடுங்கப்பா அப்படின்னு அந்த தரப்பில் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த மாதிரியான வார்த்தை மோதல்கள் இந்த பக்கம் ப்ரோ இஸ்ரேல், அமெரிக்காவோட உளவுத்துறை, ப்ரோ ஈரான்ஸ், இதெல்லாம் வந்து மோதல்கள் வந்து பெரிய அளவுக்கு இருக்கிறது. இதற்கான தகவல்கள் இன்னும் சற்று நாள் கிடைத்துவிடும். அதை விட மிக ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, இன்னைக்கு வெளிப்படையாகவே ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு 7 நாள் பக்கம் 7 நாடுகளுக்கு வந்து வாங்கப்பா வந்து ஜாயின் பண்ணுங்க, ஏன் இன்னும் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நாங்கள் உழைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கருணிலா லிவிட் யாருங்க, வெள்ளை மாளிகையுடைய செய்தி தொடர்பாளர் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இப்போ ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது யாருக்கு நன்மை அளிக்கும்? எங்களுக்கா? ஐரோப்பாவுக்கு நன்மை அளிக்குது. ஆரம்பத்தில் நாங்கள் நினச்சோம் தனிப்பட்ட முறையில் போயிட்டு அடிச்சிடலாம் தான் நினச்சோம். இப்போ அவங்களும் சேர்ந்து வரட்டுமே, நாளைக்கு வந்து அவங்கக்கிட்ட அணு ஆயுதம் இருந்தால் நாளைக்கு ஐரோப்பா மீது தானே போடுவாங்க. அப்போ நாங்கள் ஐரோப்பாவை காப்பாற்றுறோமா இல்லையா? ஏன்னா எங்களுக்கு மட்டும் என்ன நாங்கள் செலவு பண்ணணும்னு விதியான்றாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதை ஆரம்பத்தில் நீங்கள் வந்து யோசிச்சிருக்கக்கூடாதா? சொல்லுங்க. நீங்கள் இப்போ ஓடி வந்து 2 நாள் 3 நாள் ரெஜிம் சேஞ்சுன்னு வந்து இப்போ ஐரோப்பா நாடுகள் நீங்கள் கேட்குறீங்களே, அவங்களே பாவம் முன்னாடி ட்ரெஸ்ஸு மட்டும் தான் டீசென்ட் ஆகுது, பின்னாடி திரும்பி நின்னாங்கன்னா அங்கங்கே பொதலாக கிழிஞ்சு கிடக்குதுங்க ரஷ்யா மீது பொருளாதாரையை போட்டு. இப்போ முன்னாடி டீசெண்டாகிற டையும் கோட் ஷூட்டுமே வந்து நீங்கள் கிளியணும்னு நினச்சிங்கன்னா அப்போ அவங்க எப்படி வருவாங்க? அவங்க சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. அவங்க அதில் 2 எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. காஜா கலாஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை டோட்டலாக நம்ம க்ளோஸ் பண்ணதுனால அது வந்து ரஷ்யாவுக்கு பலனளிக்கிறது. ஆனால் ரஷ்யாவுக்கு பலனளியை விட மாட்டோம், நாங்கள் எத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே இந்த இடத்துல வேஸ்ட்டாக போகுது, அதனால் எப்பாடுபட்டாவது அதை ஓப்பன் பண்ணோம். அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? ரஷ்யா தான் காரணம்ன்றாங்க. ரஷ்யா சொல்லி தான் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை ஈரான் மூடுகிறது அப்படின்னாங்க. சரிம்மா, ஏதாவது உதவி பண்ணுறீங்களா, வாங்கம்மானா இல்லை எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க. அப்போ நீ எந்த வீட்டில் எங்கே குழாயடி சந்தை வந்தாலும் ரஷ்யா தான் காரணம்ன்றாங்க. சரி, காஜா கலாஸ் அவர்கள் ஐரோப்பாவோட தலைவர் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, யூகே என்ன சொல்லிட்டாங்கன்னா, வேறு என்ன உதவி பண்ணணும் அமெரிக்கா உங்களுக்கு, எங்களுடைய தளங்களை கொடுத்துட்டோம், அதை தான் நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க, நீங்கள் தாக்குதல் தொடர்ந்து அதை வச்சு தான் அடிச்சிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு இங்கே உக்ரைனையும் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது, நாளைக்கு நான் ஜெலன்ஸ்கியை சந்திக்கிறேன், அதனால் அவரையும் போய் நான் பார்க்குறேன் அப்படின்றாரு. அப்புறம் ஜெர்மனி வந்து போரிஸ் பிஸ்டோரியஸ் வந்து உலகத்திலே பெரிய இராணுவ பலம்னு சொல்கிறீங்க, பயங்கரமாக கப்பல் படையெல்லாம் வச்சுருக்கீங்க, உங்களால் முடியும், நீங்கள் போங்க, வந்து எங்களை கூப்பிடாதீங்க, புரியுதா? அதெல்லாம் முடியும், போங்க அமெரிக்கா, உங்களால் முடியும், நீங்கள் தானே சொன்னீங்க, எங்களை நீங்கள் கேட்டீங்களான்றாங்க. ஸ்பெயினுடைய பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இது இல்லீகல், இது டோட்டலாக இல்லீகல், இது இல்லீகலுக்கு போயிட்டு எங்களை வந்து நீங்கள் ஆதரவுக்காரங்க கூப்பிடுங்க அப்படின்னா யாரும் ஏற்றுக்கொள்ள, முதல்ல கிளம்பி வாங்க அங்கேருந்து, நேட்டாவிலேருந்து வெளியேறலாமான்றக்கிறோம், அதை வந்து நேட்டாக வாங்க அப்படின்னு அவர் தரப்பில் வந்து சொல்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னா, எப்போவுமே இது மாதிரி ஒரு சமயத்தில் வந்து திடீர் ஒருத்தர் வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணுவார், இந்த இடத்துல வந்து ஸ்கோர் பண்ணுவார். யார்? உடனே டைரெக்டாக தலைவர் என்ன பண்ணார், ஃபோன் பண்ணிவிடுவார். யார் தெரியுங்களா? மேக்ரன் அவர்கள் நீ சொல்லிட்டார், இந்த மாதிரி பெசஸ்கியன் அவர்கள்கிட்ட நான் ஃபோனில் பேசிட்டேன், இந்த ஒரு தாக்குதல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தான், இந்த பிராந்தியத்தில் நம்ம ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தணும், நீங்கள் ஈராக் மீது தாக்கல் நடத்துவதோ, அரபு நாடுகள் மீது தாக்கல் நடத்துவதோ, ஈவன் எங்கள் நிலைகள் மீது தாக்கல் நடத்துவதோ கூட ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் வந்து தவறான ஒரு முன் உதாரணத்துக்கு கொண்டு போகிறீங்க, உங்கள் மேலேயே நிறைய தவறு இருக்குது, அதெல்லாம் நம்ம இந்த பிராந்தியத்தில் ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி எதிர்காலத்தை வந்து நிர்ணயிக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கும். உங்ககிட்ட வந்து
நிறைய மிசைல்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. அந்த மிசைல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தவறான நபர்கள்கிட்டலாம் கொண்டு போயிடுச்சுன்னா அதை நீங்க உறுதிப்படுத்தியிருக்கணும். அதை உறுதி பண்ணீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஸ்ட்ராங் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிசைல்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்குன்னா அது உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கணும். இந்த பிராந்தியம், இந்த ஸ்திரத்தன்மை, சொவினாரிட்டி, அது இதுன்னு சொல்ற இலக்கிய நயத்தோட ஒரு பக்கம் போடுறாரு, நான் என்னெல்லாம் பேசணுன்ட்டு. அதுவும் என்னால் லெபனான் மீது தாக்கல் நடத்துறது ஏற்றுக்கொள்ள முடியாது, இவ்வளோ வளவலன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒன்று சொன்னார் பாரு, எங்கள் 2 கப்பல் அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்கேங்க, வர முடியாமல் பிடிச்சி வச்சிருக்கீங்க, அதை கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்னது. அதுக்கு அவங்க தரப்பில் பார்த்துக்கலாம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி வந்து பெசஸ்கேன்னு சொன்னாராம். அப்போ இந்த இடத்துல வந்து அவர் பாட்டியும் பேரன் என்ன சொல்ல வராங்க, சாரி திடீர்னு எனக்கு வரமாட்டேங்குது, அதுக்கு தான் டக்குன்னு அதுனா வருது. மேக்ரன் அவர்கள், பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அமெரிக்காவோட ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி இந்த பிராந்தியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக கொண்டு வர ட்ரை பண்ணுறேன், அவருனா கூட அடித்து தான் முடிவு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்ட விழுகிறகிட்ட போயிட்டு, ஐயா வாங்க தாக்குதலுக்கு வாங்கன்னா எப்படி வருவாங்க? ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியலைங்க, ஓவர் ஸ்மார்ட் ஆக்டிங் வந்து என்றைக்குமே உடம்புக்கு ஒத்து வராது. அப்போ இந்த அளவுக்கு தெளிவாக பேசப்படுகிற அந்த பிரான்ஸுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி தான், எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து கத்தாருக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க? நீங்கள் அங்கே சைப்ரஸ் பக்கத்தில் இருந்து, அது எங்களுடைய F-16 போர் விமானத்தின் மூலயமா, சாரி அவங்களுடைய ரஃபேல் விமானத்தின் மூலயமா நாங்கள் ஏவுகணைகள்லாம் சுட்டு வீழ்த்துன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் எந்த அடிப்படையில் சொன்னீங்க? கத்தாரு நாங்கள் ஒன்றா அக்ரிமெண்ட் போட்டுட்டு அவங்கள காப்பது தான் எங்களோட கடமை, உடனடியாக போர் விமானங்கள் அனுப்பணும் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? எனக்கு ஒன்று புரியல. ஒரு தலைவர் பொறுப்பில் உட்காந்துறீங்க, திடீர்னு ஒன்று சொல்கிறீங்க, அடுத்த நாள் வேற மாதிரி நடக்குது, யாரோட கட்டுப்பாட்டில் யார் இருக்காங்கன்றதான் எனக்கு ஒன்றும் புரியல. இனியோ இத்தனை நாள் உக்ரைனை ஏமாத்துற மாதிரி இன்னைக்கு வந்து அமெரிக்காவை ஏமாற்றி கரெக்டாக வந்து பயப்புள்ளிக்க கோத்த விட்ட மாதிரி கரெக்டாக வந்து நின்றுருக்காங்க. அமெரிக்கா எப்படின்னா, உக்ரைன் எப்படி ரஷ்யா எப்படி மாட்டினாங்களோ அந்த இடத்துல வந்து தொக்கா மாட்டிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருக்குமா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னது. ஆனால் இஸ்ரேல் தெளிவாக்குறாங்க, இன்னொரு 3 நாள் விடுங்க, நாங்கள் ரிஜிம் சேஞ்சு கொண்டு வரோம், ஏன்னா பாருங்கள் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அவங்களுடைய ஆட்டங்கள் இப்போ அப்படி தான் இருக்கும், எங்கள் பிளான் இன்னும் அதிகபட்சம் ஒரு 3 வாரம் தொடர்ந்து அடிக்கிறோம், இலக்குகளை அடிச்சுட்டே இருக்கிறோம், அதை ரிஜிம் சேஞ்ச் வஞ்சே தீரும்ட்டு கான்ஃபிடென்ட் ஆகுறாங்க. இஸ்ரேல் தரப்பில் கான்ஃபிடென்ட் ஆகுறாங்க. அமெரிக்கா அந்த கான்ஃபிடென்ட்டை இழந்திருக்கா இல்லை அமெரிக்கா வந்து நடிக்கிறாங்களா எனக்கு தெரியலன்னா, ஆனால் அவங்க ஃபியூச்சர் பிளான் வந்து நிறைய எக்ஸிக்யூட் பண்ணவும் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஈரான் தரப்பில். என்ன ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை நாங்கள் க்ளோஸ் பண்ணல, எங்கள் எதிரிகளுக்கு மட்டும்தான் நாங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கோம், எங்கள் நண்பர்களுக்கு யாரும் க்ளோஸ் பண்ணல, அடுத்தடுத்து கப்பல்கள் அனுப்ப சொல்லிட்டுமே, ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோன்னு சொல்லிட்டு அராக்சி அவர்கள் வந்து இன்னொன்று சொல்கிறாரு, அமெரிக்கா வந்து அன்கண்டிஷனல் சரண்டர்னு எங்ககிட்ட சொல்லிட்டு வந்து நீங்கள் என் நண்பன் பங்காளி அவர்லாம் வந்து ஒன்று விட்டு பங்காளி, அவர்லாம் நானும் அவரும் ஒரு தட்டில் சாப்பிட்றவங்க, ஒரு தட்டில் பிசைஞ்சு மாறி மாறி ஊட்டிக்கிறவங்க நாங்களும் சீனாவும், அவங்கக்கிட்ட வந்து ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸை வந்து திறந்து விடுன்னு சொன்னால் கேலி கூத்தா இல்லை அமெரிக்காவை பார்த்து? இல்லை யாருக்கு யார் எதிரின்னு கூட தெரியாமல் நீங்களாம் வந்து என்னத்தை போர்த்து உடத்தீங்கன்னு நக்கலை சிரிக்கிறார். இல்லை அதே தான் நானும் ட்ரம்ப் கிட்ட கேட்குறேன், நீங்கள் வந்து உதவி கேளுங்க ரைட்டு, நீ எதுக்கு நீங்கள் சீனா கிட்டலாம் கேட்டீங்க? அதில் ஏதாவது மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஆகிட்டாரா என்ன தெரியல, நீங்கள் வேறு யாருக்கிட்டனாலும் கூட கேட்டிருக்கலாம். சீனாவுக்கு 90% போகுது, எனக்கு சீனாவும் வந்து இந்த இடத்துல களத்தில் வாங்கணும்னா எப்படி இது ஒரு சிறுபுலத்தனமாக இல்லை இருக்கிறதுல? இது கேட்கறதுக்கு என்னங்க, இது எப்படிங்க ஒரு உலக தலைவராக இருந்துட்டு எவ்வளவோ பேசுறாரு, இந்த ஒரு சின்ன விஷயத்தை அவரால் கெஸ் பண்ண முடியல. அவருடைய எக்ஸ்தலத்தில்ன்ற பதிவு எனக்கு காலையிலேருந்தே இது ஓடிட்டே இருந்தது. மற்ற எல்லா நாடுகளையும் கூட நீங்கள் கூப்பிட்டுருக்கலாம், சீனாவை கூப்பிட்டு அவங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு. யாரு? ரஷ்யாவுக்கே சிரிப்பு வந்துருச்சு. ரஷ்யான்ற பாருங்க, ஈரானுக்கே சிரிப்பு வந்துருச்சு. அதனால தான் ஈரான் என்ன பண்ணாங்க, இப்போ கண்டிஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க, என்னோட பொருளாதார தடைகளை நீக்கணும், அமெரிக்கா பேஸ் வந்து என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் கிளம்பணும், ஃப்ரோசன் அசட் எல்லாத்தையும் எனக்கு ரிலீஸ் பண்ணி உடனே கொண்டு வந்து சேர்த்தணும், அப்புறம் வந்து $1 ட்ரேடை வந்து அக்ரிமெண்ட் நீங்கள் ஒத்துக்கணுன்றாங்க. அப்போ நேற்று வரைக்கும் 2 கண்டிஷன் தான் போட்டிருந்தாங்க, அமெரிக்கா தூக்கணும், எங்களுக்கு நஷ்டீடு கொடுக்கணுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஈரான். இப்போ ஈரான் இந்த இடத்துல என்ன கெத்து கட்டுறாங்கன்னா, ரைட்டு நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம், நம்ம வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு இழுத்தோம்னாவே போதும் அப்படின்றாங்க. ஒரு வருஷத்துக்கு இழுக்கிறன்ற ஒரு வார்த்தை தான் ஐரோப்பாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஓஹோ, அங்கே ரஷ்யா வந்து ஏகப்பட்ட பலனடைகிறதுனால பெரிய அளவுக்கு உள்ளடி வேலை செய்கிறாங்க, அவங்க சொல்லி இவங்க ஒரு வருஷத்துக்கு இழுக்கிறான்றாங்க. அமெரிக்காவே போனாலும் நாங்கள் விடமாட்டோம், அடிப்போம் அடித்து கொண்டே இருப்போம் அப்படின்னு அவங்க தரப்பில் வந்து சொல்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஈரான்கிட்ட பேசக்கூடாது, செய்யக்கூடாது, சிரிக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அப்படிலாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் சவுத் ஆப்பிரிக்கா நான் அவங்ககிட்ட பேசுவேன் செய்வேன்னாங்க. ஃபைனலாக வேறு வழியே இல்லாமல் அமெரிக்கா இப்போ சாயந்தரமாக ஈரானுடைய கப்பலை நாங்கள் அலோவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க.
ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை கடந்து வந்தாலும் இந்த பொருளாதார தடைன்ற பேரில் நிறைய பிடிச்சி வச்சுருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் தாண்டி இதுக்கப்புறம் நீங்கள் ஈரான் அனுப்பிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் கப்பலை அனுப்பிக்கோங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 104 ரூபா 5 ரூபா இருந்தது பேரல் டாலரு. இப்போ வந்து இப்போ 96 பக்கம் வந்திருக்கு. இன்னும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னா, ஏன்னா உலகம் முழுவதும் இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் அப்படின்றது வந்து ஜஸ்ட் 26.2% தான் ஏற்றுமதி இறக்குமதி உலக சந்தையில். அதை விட ஸ்ட்ரெயிட் ஆஃப் மல்லாக்கா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரெயிட் ஆஃப் பேபிள் மேண்டப் வந்து பார்த்தோம்னா 5.3. அப்புறம் வந்து ஆப்பிரிக்காவுக்கு கீழே இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 11.4, பனாமா 2.9, இதெல்லாம் பிரிஞ்சிருக்கு. அதனால இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நிவர்த்திகளை கொடுக்குமான்ற இன்னொரு ஆங்கிளையும் பார்க்க முடிகிறது. தாக்குதல்கள் குறைந்திருக்கிறதா அப்படின்னா, மதியம் முந்தைய பதிவில் நம்மளோட அப்டேட் நம்பர் 54 யாராவது பார்க்காம இருந்தால் பார்த்துருங்க. அதில் வந்து நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன். குறிப்பாக ஈரான் நடத்திய அந்த வேவ்ல, அதாவது எந்த விதமான பாதிப்பு, மொத்தம் 2 அனுப்புனாங்க, 2ல் ஒரு கொத்து குண்டுகள் அடிச்சிட்டாங்க, இன்னொன்று சுட்டு வீழ்த்திட்டாங்க. அதை வந்து ஜெருசலம்ல ஒரு பகுதி ஸ்டடி பில்டிங் மேலே விழுந்து, அப்புறம் ஒரு இடத்துல அந்த வீடியோ அந்த பதிவுகள் கூட பார்க்க முடியுது. அப்புறம் மொத்தம் 4 இடத்த பிரித்து தாக்கல் நடத்தியிருந்தாங்க. தெஹ்ரான், சிராஸ், டாப்ரிஸ், இந்த 4 பகுதியில் கடுமையான தாக்குதல் மறுபடியும் நிகழ்த்தியிருந்தாங்க இஸ்ரேல் தரப்புல. குறிப்பிட்ட பகுதியில் வெளியேற்றிட்டு முழுக்க முழுக்க காவல் நிலையங்களை அடித்து கொண்டிருக்கிறார்கள். காவல் நிலையங்களும் செக் போஸ்டையும் வந்து பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு கூடுதல் பதிவாக சொல்ல முடியும். நம்ம உங்களுக்கு நான் இந்த வரைபடத்தை நான் காட்டணும்னு விரும்புகிறேன். நான் ஏன்னா தொடர்ந்து நிறைய நீங்கள் கேட்டே இருக்கீங்க, எப்பா நீ வந்து ஈரான் கிட்ட ஆயுதங்கள் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னியப்பா, என்னாச்சு அப்படின்னா, எஸ், இந்த வரைபடத்தை பாருங்க. ஈரான் கிட்ட ஆயுதங்கள் குறைந்திருக்கிறதா அப்படின்னா தாக்குதல்கள் குறைந்திருக்கிறது. மார்ச் 15 வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அவங்க தாக்கல் நடத்துனது, நான் 54வது அப்டேட்டில் யூஏஇ மீது தாக்கல் நடத்துனது மட்டும் தான் போட்டேன். இது வந்து பிப்ரவரி 28 மார்ச் 15 வரைக்குமே வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 50 ட்ரோன் அனுப்பியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக, 20 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து அனுப்பியிருக்காங்க. 50 ட்ரோன், 20 பாலிஸ்டிக் ஏவுகணைகள். முதல்ல இருந்து அப்படியே பார்த்தோம்னா இப்போ வந்து குறைஞ்சிருக்கு, ஃபுல்லாகவே வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் என்ன இவங்களுக்கு ப்ளஸ் அப்படின்னா, அங்கே வான்தடுப்பு சாதனங்கள் குறைந்திருக்கு, ஆன்டி ராக்கெட் வந்து குறைஞ்சிருக்கு. அதனால இவங்க அடிக்கிறது எல்லாமே சக்ஸஸ் ஆகுது. முன்ன 100 அடித்து சக்ஸஸ் பண்ணுறாங்க, இப்போ சும்மா கொஞ்சமாக அனுப்பி சக்ஸஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே முழுமையாக டிஸ்மேண்டில் பண்ண முடியுமா அமெரிக்காவால் அப்படின்னா, இந்த அடுத்த ஒரு 3 வாரம் தான் கேள்வி இருக்கும். ஏன்னா ஒரு பறந்து விரிந்த தேசத்தில் அவங்க எங்கெங்கே வச்சிருக்காங்கன்னே தெரியாது. அது அவ்வளோ சீக்கிரம் டிஸ்மேண்டில் பண்ண முடியுமான்னா இது வந்து இஸ்ரேலுக்கே வெளிச்சம். ஏன்னா இஸ்ரேல் என்னதான் தேடி தேடி லெபனானோட கம்பேர் பண்ணும்போது, அதாவது ஈரானோட கம்பேர் பண்ணும்போது லெபனானுக்குள்ள ஹெஸ்புல்லா பகுதி ஒரு குறும் பகுதி தான். அதை உங்களால் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. டே டு டே வந்து கோட்டாவின் அடிப்படையில் தாக்கல் நடத்திட்டே இருந்தால் கூட, நான் உங்களுக்கு முந்தைய பதிவில் காட்டினேன்ல, சார்ட்டை பார்த்தீங்கல்ல, எவ்வளோ 40-50 ராக்கெட்லாம் அனுப்புகிறாங்க, 70-80 அனுப்பிட்டு இருக்காங்க. எங்கேருந்து எடுத்தாங்கன்னே தெரியல, அந்த அளவுக்கு அதை பூமியில் புதைச்சி வச்சு எடுத்த மாதிரி எடுத்துருக்காங்க. அப்போ ஒரு சின்ன தேசத்துக்கே அது மாதிரினா பெரிய தேசம் இது, அதை எப்படி முழுமையாக அவங்களால் நீக்க முடியும்? இல்லை அதற்குள்ள பெரிய தலைவர்கள் மீது விலை பேசுறீங்களே, தாக்கல் நடத்தி ரெஜிம் சேஞ்ச் பண்ண முடியுமா? ஒருவேளை அந்த காவல்துறையை முழுமையாக அழிச்சிட்டாங்கன்னா கட்டுப்பாடற்று மக்கள் சுற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக ரிஜிம் சேஞ்ச் வந்துடும்னு எதிர்பார்க்குறாங்க. இது எல்லாமே அடுத்த ஒரு 3 வாரங்களில் ரொம்ப குரூஷியல் பீரியடாக இருக்குது. இப்போ எல்லாமே வீரப்பா பேசுறது இந்த பக்கமாக இருக்கட்டும் அந்த பக்கமாக இருக்கட்டும் பேசலாம் நாம. ஆனால் வருகின்ற இந்த 3 வாரம் 2 வாரம் இருக்குல்ல, அமெரிக்காவுக்கும் வாழ்வாசாவா போராட்டம், அது ஈரானுக்கும் வாழ்வாசாவா போராட்டம். ஏன்னா ஈரான் இந்த இடத்துல எங்கே செக் வைப்பாங்கன்னா, காவல் நிலையங்களை தொடர்ந்து அடிக்கும் பட்சத்தில் மக்கள் கண்ட்ரோலை இழக்கிறாங்க அப்படின்னாவே அது அடுத்த சிக்கலை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா ஈரான் அதையும் வந்து உற்று கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இஸ்ரேல் தொடர்ந்து குறி வச்சுட்டு இருக்காங்க, நேற்று இருந்தது பார்க்கும்போதே தெரியுது. அதை தாண்டி நேட்டோ நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க, ரொமானியா உங்கள் ஏர்பேஸை கொடுத்தீங்கன்னா அது நல்லது இருக்காது, அது சர்வதேச சட்டங்களை மீறுற மாதிரி ஆகிடும், கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கைகள் எடுக்கும்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. யார்? ஈரான் தரப்பில் வந்து இப்போ ஒரு டைலாக்கை சொல்லியிருக்காங்க. அப்போ ரொமானியா மீது இவங்க தாக்கல் நடத்த முடியுமானா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அது இல்லாமல் இன்றைக்கி திடீர்னு இன்னொரு பெரிய அக்கேஷனலாக பார்க்க முடியுது. அங்கே துருக்கி பக்கத்தில் நேட்டோ நிலைகள் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு மறுபடியும் அடுத்தடுத்த டிஃபென்ஸ் சிஸ்டம் அதெல்லாம் பயங்கரமாக செட் பண்ணுறாங்க. துருக்கி கிட்ட டிஃபென்ஸ் சிஸ்டம் செட் பண்ணும்போது பாவம் நெதன்யாகுனே வருது பாருங்கள். அந்தர்பல்டி ஆறுமுகம் அவர்கள், எரடகன் அவர்கள் இன்றைக்கி நைட்டு தூங்க கூட மாட்டார், அவ்வளோதான் மனுஷன்.
பிள்ளைகளை நம்மளை கோத்து விட்டாங்களேன்னாங்க. ஏன்னா துருக்கிலாம் தாங்காது. அங்கே மக்கள் வந்து அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடில் வந்து 70% இருக்கிறாங்க, 70-80 இருக்கிறாங்க. திடீர்னு அங்கே ஏதாவது ஒன்று கோத்து விட்டாங்கன்னா அங்கே பெருசாக மாறிடுவாங்க. அதனால எப்பாடுபட்டா தன்னுடைய நிலைகள்லேருந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு துருக்கி முயற்சி செய்கிறாங்க. அதுக்கு துருக்கி நேட்டோலேருந்து வெளியேறினா தான் உண்டு. இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, நேட்டோ நாடுகள் வர முடியாது அப்படி இப்படின்றாங்கல்ல. இப்போ இந்த இடத்துல ஈரான் தனது பொறுமையை இழந்து சப்போஸ் துருக்கியிலிருந்து நிலைகளை பயன்படுத்தும் போது, ரொமானியாவிலேருந்து நிலைகளை பயன்படுத்தும் போது திடீர்னு அந்த பக்கம் அடிச்சிட்டாங்கன்னா ஆர்டிக்கல் 5 பயன்படுத்துவாங்களா, இல்லை வந்து தொடச்சிட்டு நாங்கள் மன்னிச்சுட்டோன்னு போயிடுவாங்களாம். இதுதான் இந்த இடத்துல அமெரிக்காவுடைய கேள்வியாக இருக்கும். அதையும் மீறி நீங்கள் ஆர்டிக்கல் 5 பயன்படுத்தலை அப்படின்னா நாங்கள் வெளியேறோம் அப்படின்ற மாதிரி வந்து வெளிப்படையாக இனி மிரட்டுவாங்க. அப்படி இல்லையா ரஷ்யா வந்து தயாராக வச்சுருப்பாங்க, உக்ரைனை வைத்து நீ எடுத்துக்கோன்ற மாதிரி வந்தால் இவங்க வழிக்கு வருவாங்களான்னு தெரியல. இனி ஈரானுக்கு சிக்கலோ இல்லையோ, ஐரோப்பா நாடுகளுக்கு சிக்கல், பெரிய அளவுக்கான சிக்கல். ஏன்னா ஒரு ஆள் வந்து நிலையான மனநிலையில் இல்லை. அங்கே நிலையான மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் கிடைச்சாங்கன்னா பரவாயில்ல, உலக தலைவரா. பட் இந்த மாதிரி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் ஒரு ட்விட்டை போட்டுட்டு திடீர்னு ஒரு மிரட்டலை விட்டுட்டு திடீர்னு காலில் பார்த்தா நான் அப்படி போட்டேனான்னு வேற ஒரு ட்விட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவர்கிட்ட எப்படி யாரால ப்ரிடிக்ட் பண்ண முடியும்னு தெரியல. ஆனால் இது உலகம் கொஞ்சம் ரிஸ்காக தான் போகுது. அதே மாதிரி அபுதாபியும் கொஞ்சம் ரொம்ப சிக்கல்களாக இருக்குது. துபாயினுடைய இன்டர்நேஷ்னல் விமான நிலையம் தொடர்ந்து வர வேண்டான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் வந்து அபுதாபி தாண்டி அந்த ஃபியூஜரான்னு சொல்லிட்டு ஓமனில் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அதனுடைய எண்ணெயை கூட யூஏஇயில் வந்து டோட்டலாக ப்ரொடக்ஷன் வேணாம், டோட்டலாக நிறுத்திட்டாங்க. கத்தார் வந்து ஃபாரின் மினிஸ்டர் வந்து ஈரானுக்கு இறுதியாக எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. பொதுமக்கள் மீது, சர்வதேச விமான நிலையங்கள் மீது இதெல்லாம் தாக்கல் நடத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு. ஈரான் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நாட் குட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. கேட்ஸ் அவர்கள் வந்து, அதாவது இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய படை வந்து ஹெஸ்புல்லாவுக்குள்ளே போகிறாங்க. ஹெஸ்புல்லா தனது வீடியோ பதிவை வெளியிட்டிருக்காங்க, நீங்கள் உள்ளே வர அடி பண்ணிட்டு. இவங்களோட பிளான் என்ன, எக்ஸிக்யூட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்த்தோம்னா, அந்த வீடியோ பதிவை வந்து அவங்களுடைய படைகள் எந்த அளவுக்கு முன்னேறாமல் தடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஹெஸ்புல்லா ட்ரபிள் கொடுத்துட்டு இருக்கிற அந்த வேலையிலே ஃபர்ஸ்ட் வந்து சதர்ன் லெபனான் பச்சை கலராக இருக்குது பார்த்தியா, அதுதான் இவங்களுடைய பிரதான டார்கெட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கத்திரிப்பூ கலர் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 30% பக்கம் இருக்கிறாங்க. அதாவது 30%னா அங்கே அடுத்து கை வைக்கிறாங்க. அடுத்து பெய்ரூட்டு, அப்புறம் வந்து பீகா வேலி, இங்கே தான் ஹெஸ்புல்லானுடைய பெரும்பாலான மக்கள் இருக்கக்கூடிய பகுதி. இது வந்து பர்சன்டேஜ் அடிப்படையில் போட்டிருக்காங்க டோட்டலாகவே வந்து இந்த ரீஜியன் வந்து. பட் இதை எப்படி இவங்க ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்தால் தான் அதை முழுமையாக கொண்டு வர முடியும், பார்க்கலாம். இனி இப்போ மதியம் கூட தாக்கல் நிகழ்த்திட்டே இருந்தது. இனி லெபனான் இஸ்ரேலை விட மிக மோசமாக பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் வந்து தெரியுது. நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தகவல். அதே போல் தொடர்ந்து இஸ்ரேல் பெரிய இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும். இந்த சார்ட்டை பாருங்களேன். அதுவும் ஈரானுடைய இந்த லெஃப்ட் சைடு ஈராக்கை ஒட்டியே இது வரைக்கும் 12 மில்லியன் அளவுக்கு 8 எர்மஸ் 900 UAE சுட்டு வீழ்த்தியிருக்காங்க ஈரான் தரப்பில். 6 ஹெரான் UAE 17.5 மில்லியன் அளவுக்கு சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. அதாவது அடுத்து 7 MQ-9 ரீப்பர் UAE அமெரிக்காவது வீழ்த்திட்டாங்க, 20 மில்லியன் காஸ்ட். F-15 ஃபைட்டர் ஜெட் 100 மில்லியன் காஸ்ட் ஒரு யூனிட். சிம்பிளாக போயிங் KC-135 அந்த டேங்கர் ரீஃபியூலிங் ஏரியல் டேங்கர் இருக்குல்ல, அது ஒன்று காலி, அது 65 மில்லியன் பக்கம். இது எல்லாமே 10ஆம் தேதி தான் பெரிய இழப்புகள் அவங்க சந்திக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி இழப்புகள் இது வரைக்கும் அமெரிக்காவோ இஸ்ரேலோ சந்திச்சதே கிடையாது. அவ்வளோ சுட்டு வீழ்த்திருக்காங்க. தொடர்ந்து அவங்க எத்தனை வைத்திருக்காங்கன்னு தெரியல, ஓவராலாகவே சுட்டு வீழ்த்திட்டே இருக்கிறாங்க ஈரான் தரப்புல இருந்துன்னு சொல்ல முடியும் நம்ம. அடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சீரியஸான ஒரு அப்டேட்டு நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் ரொம்ப அது கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. வேணா நான் லைட்டாக காட்டிட்டு போகிறேன் நான். ஏன்னா அமெரிக்கா வந்து ஒரு 5000 மரைன் ஃபோர்ஸை வந்து உள்ளே இறக்குறாங்க இல்லையா, இது எல்லாமே கீழே இருக்கிற எல்லாமே வந்து 3 இருக்குது. ஒன்று ஐலாண்டு, இன்னொன்று அவங்களோட டெர்மினல், இன்னொன்று வந்து கேஸ் ப்ராசஸிங் காம்ப்ளெக்ஸ். இது ஃபுல் ஏரியாவையும் டிஸ்மேண்டில் பண்ணால் மட்டும்தான் முடியும். அதற்கான முயற்சிகளில் அமெரிக்கா ஈடுபட்டுருக்கு. அடுத்த கட்ட ப்ராசஸ் பிளான் C அது மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம் நம்ம. ஆனால் இவங்க ஏற்கனவே போட்ட பிளான் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. ஏன்னா பேங்கிங் சிஸ்டத்தின் மீது அடித்தாங்கன்னா பதிலுக்கு இங்கே எல்லா பேங்கிங் சிஸ்டத்தின் மீது அடிக்கிறாங்கன்றதுனால அந்த பிளானை கடைசியாக வைத்திருக்காங்களான்னு தெரியல. ஆனால் அடுத்த 2 வாரம் ஈரானுக்கு டேஞ்சர். இப்போ வந்து ஈரானுக்கு பாசிட்டிவாக தோணலாம், அவர் வந்து அங்கே கூப்பிட்றாரு இங்கே கூப்பிட்றார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஈரானுக்கு பாசிட்டிவாக தோணலாம்.
ஆனால் ஈரானுக்கு அடுத்த 2 வாரம் வந்து அவங்க இன்னும் தாக்குதல்கள் அதிகமாக இறங்க உள்ள இருக்கக்கூடிய சிஸ்டம் கொலாப்ஸ் ஆச்சுன்னா அது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். பட் அவங்களும் அதுக்கான முயற்சிகள் இருக்காங்க. ஸோ 2 தரப்புலையுமே ரொம்ப ஈக்குவலாக இருக்குது. வருகின்ற காலங்கள் ஃபைட் இன்ன வரைக்கும் பார்த்தோன்னா ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு. ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு ஃபைட்டாக இருக்குது. இனி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தகவல். அதாவது சென்டிமெண்ட்டாக அடிக்கிறாங்க அலி லர்ஜானி அவர்கள். இஸ்லாமிய நாடுகளே, நான் உங்களுக்கு எதிராக ஒருபொழுது இருக்க மாட்டேன், நான் உங்களை ஆளணும்னு நினைக்கல, நாங்கள் வாங்க இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஒன்றிணைந்து எகெயின்ஸ்டாக எல்லாத்தையும் நம்ம சந்திக்கல அப்படின்னா இனி இஸ்லாமிக்கே இல்லாமல் போயிடும், நான் உங்களை டாமினேட் பண்ணணும்னு ஒரு வார்த்தை கூட நாங்கள் நினைக்கவே இல்லை. பட் இஸ்லாமிய நாடுகளுக்கு சுதந்திரம் வேணும் தான் நாங்கள் நினைக்கிறோம். இனியே எங்களை எதிரியாக பார்க்காதீங்க, அமெரிக்கா மட்டும் தான் நம்மளுக்கு எதிரி, ஆக்குபேயர்ஸ் ஆக்கிரமிப்பாளர்கள் தான் நம்மளுக்கு எதிரின்ற மாதிரிலாம் மனுஷன் கடிதமாக எழுதி தள்ளுறாரு. என்ன கடிதமாக எழுதி தள்ளினாலும் அவங்க பாஸ், அவங்க நீங்கள் ஏன் பாஸ் அவங்கள சும்மா அடிச்சுட்டே இருக்கிறீங்க. துபாய் மீது எல்லாம் வந்து பட் இன்னைக்கு குறைச்சிட்டாங்க. இன்னைக்கு கேள்விப்பட்டீங்களா? இன்னைக்கு சும்மா இஸ்ரேலுக்கு 2 தான். இன்னைக்கு அதிகமாக குவைத்து பாருங்கள், 2 நாளாக சுத்தமாக இல்லை, சத்தமே இல்லை, அப்படி ரொம்ப கப்சிப்புன்னு தூங்கிட்டு இருக்காங்க குவைத்தெல்லாம். அதிகபட்சம் துபாயை வைக்கிறாங்க, யூஏ வைக்கிறாங்க. அந்த குறைச்சிட்டு வர்றது தெரியுதுங்க. அதாவது இவங்க குறைச்சிட்டு வர்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா மேபி அது வந்து சேமிக்கிறாங்களா இல்லை இன்னும் எடுக்கிறாங்களா எடுக்கலையான்றலாம் தெரியல. அது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தகவல். இன்றைக்கி டெல்லியில் எல்லை பகுதியில் ஒரு 6 பேர்த்த கைது பண்ணுறது நம்ம லோக்கல் நியூஸ். நான் நிறைய நியூஸ் சொல்லணும்னு நினச்சேன், அது சரி டைம் ஆகிடுச்சு இல்லை, அதனால் இன்னொன்று கூட வேணா சொல்லிடுறேன். நான் வழக்கம் போல் எனக்கு ராய்டர்ஸ் பத்திரிக்கை மேலே எப்போவுமே எனக்கு மதிப்பே கிடையாது. ஏன்னா அவங்க இந்தியானாவே ரொம்ப சீப்பாக தான் எழுதுவாங்க. அவங்க இந்தியாவுக்கு 2 கப்பல் அனுப்பிச்சது பெரிய விஷயமா பேசினாங்க. ஜெய்சங்கர் அவர்கள் பேசலாம் சொன்னாங்க. இங்கே ஓடி வந்து 2 வெளியுறவு அமைச்சகம் சார்பாக ஃபோனில் பேசுறது யாருக்கும் தெரியாது. அதை எதோ ஒட்டு கேட்ட மாதிரியும் அந்த செய்தியை இவர்கிட்ட வந்து வெளியுறவு அமைச்சகம் சொன்ன மாதிரியும் வந்து ராய்டர்ஸ் எழுதுறாங்க. அதை தூக்கிட்டு வந்து எல்லா பத்திரிகைகளும் பேசுகிறாங்க. ராய்டர்ஸே சொல்லிட்டாங்கன்ற மாதிரி. அதாவது இந்தியா வந்து இல்லீகலாக 2 கப்பலை பிடிச்சி வச்சுருக்காங்க. அது வந்து ஈரானுடைய கப்பலாம். அதை வந்து உடனடியாக விடுவீங்கன்னு கேட்டாங்களாம். அப்புறம் வந்து இன்னும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்டர்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடணுன்ற மாதிரி வந்து எங்களுக்கு வந்து மருந்துகள் அனுப்பணும், அதை அனுப்பணுன்ற மாதிரிலாம் வந்து கேட்டாங்களாம். அதுவுமே வந்து இந்தியா ஒத்துருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அப்படின்னா இப்போ இந்த 2 கப்பலை விட்டுட்டா அமெரிக்கா விட்டுருவாங்க அதை அடிக்காமல். ராய்டர்ஸ் கேட்குற கேள்வி. ஏன்னா அவங்களே போர்க்கப்பலை நிறுத்த முடியாமல் அவங்களோட போர்க்கப்பல் இங்கே நம்ம நிறுத்தி வச்சுருக்கோம். இங்கே கொச்சின் பக்கத்தில் நம்ம நிறுத்தி வச்சுருக்கோம். அவங்களுடைய வீரர்கள் இங்கே தான் இருக்காங்க, அடைக்கலம் கொடுத்துருக்கோம். நம்ம ஒன்று வந்து இலங்கையில் இருக்குது. இப்போ அவங்க வந்து என்ன அனுப்பிவிடு திருப்பி அப்படின்னு கேட்டாங்களாம். ராய்டர்ஸ் வந்து ஓடி வந்து எழுதிட்டு இருக்காங்க. உடனே எங்களுடைய ஊடகங்கள் வந்து மருத்துவ பொருட்கள் வந்து உடனே கொடுங்க, மற்றது கொடுங்க அப்படின்ற மாதிரி நிபந்தனை கொடுத்து தான் வந்து அனுப்புகிறாங்கன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அப்படின்ற மாதிரி தோணிச்சு. என்ஐஏ வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 6 பேர்த்த கைது பண்ணுறாங்க மணிப்பூர் எல்லை பகுதியில். என்னென்னா மணிப்பூரில் வந்து இந்த பிரிவினைவாதி குரூப்புகளுக்கு பெரிய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரோன் ஆப்ரேட்டிங்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. 6 பேரில் 5 பேர் உக்ரைனை சேர்ந்தவர்கள், ஒருத்தர் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள். உக்ரைனை சேர்ந்தவர்களுக்கு என்ன வேலை? ரஷ்யாவுக்கு தொடர்ந்து நம்ம நட்பு கரம் நீட்டுவதனாலையா? ஜெலன்ஸ்கியோட வேலைத்தனத்தை பார்த்தீங்களா? இல்லை ஜெலன்ஸ்கிக்கு தெரியாமல் நடக்கிறதா? இது எல்லாமே கேள்விக்குறியாக வைத்துக்கலாம். ஏன்னா ஜெலன்ஸ்கி ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், எனக்கு எதிராக எந்தெந்த நாடுகள் ஒன்றிணைகிறதோ அவங்களுக்கு எதிராக நாங்கள் கண்டிப்பாக உலகம் முழுவதும் செயல்படணும்னு ஒரு வார்த்தை சொன்னார். கொஞ்சம் ஓவராக தான் ஆடுறாரோ. நான் ஆரம்ப கட்டத்துலேருந்து எனக்கு யாருனாலும் பிடிக்கும் எனக்கு, ஆனால் ஜெலன்ஸ்கியை மட்டும் ஏன் பிடிக்கிறதில்ல அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் இருக்கும். அதற்கான விடைகள் உங்களுக்கு போக போக தெரியும். மற்ற யாருனாலும் எனக்கு ஓகே தான். 5 யுக்ரைனியர் எப்படி இங்கே டெல்லி பக்கத்தில் எப்படி கைது பண்ணாங்க? பரபரப்பும் சம்பவம். 15 நாள் ரிமாண்டு கொடுத்துருக்காங்க. ட்ரோன் ஆப்ரேட்டை வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஐரோப்பா வழியாக இங்கே ட்ரோனை கொண்டு வரதுக்கு முயற்சிகளை செய்திருக்காங்க. அப்போ ஐரோப்பா இந்த அளவுக்கு அவங்கள தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. இதை வந்து ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பார்க்கலாம். இலங்கையில் டீசல் தட்டுப்பாடு பெரிய அளவுக்கு, எரிபொருள் தட்டுப்பாடு பெரிய அளவுக்கு ஆயிடுச்சு. சமாளிக்க முடியாமல் புதன்கிழமை பொது விடுமுறையாக கொடுத்து அடுத்தடுத்து பெரிய அளவுக்கான ரெஸ்ட்ரிக்டரில் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.